பர்த்டே லதா, ஹாப்பி மாட்டு பொங்கல். ஏய், இன்னைக்கு என்ன வெறும் மாட்டு பொங்கல் நினைச்சுதான் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண நினைச்சுக்கேன், இனிமே நீ பண்ண மாட்ட பாரு. இந்த டேவோட ஸ்பெஷலை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. நம்ம எல்லாம் பௌர்ணமிக்கு மட்டும் தான் கிரிவலம் போகும். ஆனா அந்த சிவனே திரு அண்ணாமலைய கிரிவலம் வராரு வருஷத்துல 2 முறை. ஒண்ணு வந்து கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள், இன்னொன்னு பொங்கலுக்கு மறுநாள், அதாவது இன்னைக்கு. ஏன் அப்படி வராருன்னா இதுக்கு பெரிய புராண கதை இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை கைலாயத்துல சிவனும் பார்வதியும் ஒன்றாக இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவர் சிவனை வழிபட சென்றாராம். சிவனை தவிர வேறு யாரையும் அவர் வழிபட மாட்டார். அதனால தன்னுடைய உருவத்தை ஒரு வண்டாக மாற்றிக்கொண்டு சிவனை மட்டும் சுற்றி வலம் வராரு. இதை தெரிந்து கொண்ட பார்வதி தேவி கோபமுற்று, என்னை வணங்காத உனக்கு என்னுடைய சக்தி எதற்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்க சக்தி எல்லாம் கேக்குறாங்க. அவரும் இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அதனால தன்னால நிற்க கூட முடியாம கீழே விழுறாரு. இந்த நேரத்துல சிவன் கை கொடுத்து தூக்குனதுனால பார்வதி தேவி சிவன் மேல கோபமுற்று திரு அண்ணாமலைக்கு வந்து அந்த கோவில் கருவறைக்குள்ள போய் தாழிட்டுக்கிறாங்க கோவத்துல. ஆனா இந்த கோவத்துல இருந்து பார்வதி தேவியை சிவன் எப்படி வெளியே கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் திருவோடல் திருவிழாவா திரு அண்ணாமலையில இன்றளவும் கொண்டாடப்படுது. இன்னைக்கு நீங்க போனா கூட இந்த திருவிழாவை பார்க்கலாம். பல கோடி பக்தர்கள் இதுக்காக சிவன் கூடயே அந்த மலையை சுத்தி வராங்க. அந்த கிரிவல பாதையில சூரியன் எப்படி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதோ அதே மாதிரி இறைவன் தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய இந்த அற்புத காட்சியை பார்க்கணும்னா நீங்களும் திரு அண்ணாமலைக்கு கட்டாயமா போயிட்டு வாங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கல் மட்டும் இல்ல, திருவூடல் திருவிழா அப்படின்ற விழாவும் ரொம்பவே சிறப்பா திரு அண்ணாமலையில கொண்டாடப்படுது.